ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அரியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களிலே தற்பொழுது நாம் கேரள திவ்யதேசங்களை அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது நாம் சேவிப்பது திரு வித்துவக்கோடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலம் 3000 வருடம் பழமையான திருத்தலம். குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை தொழுதிருக்கிறார். இந்த பெருமாளுடைய ஆலயம் பிராச்சீனமானது, புராதனமானது. இந்த ஆலயத்தினுடைய மகத்துவத்தை சிந்திக்கின்றால் விசேஷமாக காசியிலே ஒரு முனிவர் தென்னகத்திலிருந்து சென்று காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்து அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வந்தார். அந்த முனிவர் தென்னகத்திலிருந்து வந்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தன்னுடைய தாயார் மறையப் போகிறார் என்ற தகவலை தெரிந்து கொண்டு யோக பயிற்சியை விட்டுவிட்டு உடனடியாக அங்கே பறந்து வருகிறார், ஓடி வருகிறார். அப்படி வரக்கூடிய தருணத்திலே இந்த திவ்யதேசம் திரு வித்துவக்கோடு என்று சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசத்திற்கு வந்தவர் நீராட வேண்டும் என்ற அடிப்படையிலே நீராடுவதற்காக செல்கிறார். இதற்கு முன்பு ஒரு சுவையான நிகழ்ச்சி நடக்கிறது. காசி விஸ்வநாதரை தினமும் பூஜித்து வந்த இந்த அற்புதமான முனிவருடைய பக்தியை மெச்சி காசி விஸ்வநாதர் இவர் கூடையை எடுத்து வந்த பொழுது அந்த கூடைக்குள்ளே மறைவாக எழுந்தருளினாராம். இந்த முனிவரோடு அவரும் வந்தாராம். இந்த வித்துவக்கோடு தலத்திற்கு வந்தவுடன் இந்த முனிவர் என்ன செய்தார்? நீளா நதிக்கரையிலே குளிப்பதற்காக தன் கையிலிருந்தே கூடையை அந்த வித்துவக்கோட்டிலே 4 மூர்த்திகள், 4 பெருமாள்கள் சேவை சாதிக்கிறார்கள். காரணம் என்ன? பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் வந்த பொழுது இந்த 4 பெருமாளையும் இங்கே வைத்து ஆராதித்தார்களாம். வாசுதேவ, பிரத்யும்ன, அனிருத்த, சங்கர்ஷன் என்று நாம் சொல்லலாம். அந்த 4 பெருமாள் விக்கிரகத்தையும் பஞ்ச பாண்டவர்கள் அமைத்தார்கள் என்று அறிகிறோம். எனவே இந்த 4 பெருமாளையும் வழிபட்டு நீலா நதிக்கரையிலே பிரிக்க வேண்டும் இந்த முனிவர் முடிவு செய்து தன் கையிலே இருந்த பூக்கூடையை அந்த விக்கிரகத்திற்கு பக்கத்திலே இருந்த பலிபீடத்திற்கு அருகாமையிலே வைத்துவிட்டு இவர் நீராடச் சென்றார். நீராடி விட்டு வரும் பொழுது பார்த்தால் பலிபீடமே உடைந்து அதிலிருந்து சிவலிங்கம் வெளிப்பட்டதாம். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டாராம் முனிவர், விஸ்வநாதர் தன்னோடே வந்துவிட்டார். இந்த 4 பெருமாளோடு தானும் ஒருவராக ஐவராக இணைந்து அந்த 5 எழுத்து நாயகனும் 8 எழுத்து நாயகர்களும் இங்கே நிற்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வீழ்ந்து வணங்கினாராம் முனிவர். அதற்கு பிறகு அவர் தன் அன்னையை நோக்கி சென்றார் என்று பார்த்தோம். அன்னையினுடைய பிடி நீங்கியது என்பதையும் அறிகிறோம். எனவே இந்த தலம் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு ஏற்ற தலம் என்று சொல்லப்படுகிறது. நீத்தார் கடன் செய்யாமல் இருப்பவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஒரு முறை தர்ப்பணம் செய்துவிட்டு வந்தால் அந்த ஆன்மாக்கள் சாந்தி பெறும். அதற்கு பிறகு அவர்கள் அந்த தர்ப்பணங்களை முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த எம்பெருமானுக்கு உய்யவந்த பெருமாள் என்று பெயர். வித்துவக்கோட்டு வள்ளி என்று நாச்சியாருக்கு பெயர். கேரள கட்டடக்கலை பாணியிலே அற்புதமாக வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக எங்கெங்கு பார்த்தாலும் தீபங்கள் பிரகாசிக்கின்றன. உற்சாகமான நம்பூதிரிகளுடைய வழிபாடு நடைபெறுகிறது. அதாவது தாந்திர முறை வழிபாடு என்பார்கள். யந்திரம், மந்திரம், தந்திரம், தந்திரீகம், அதாவது தாந்திர முறையை தெரிந்தவர்கள் தான் தந்திரி என்று அழைப்பார்கள். அதாவது கைகளால் முத்திரைகள் இட்டு வழிபாடு நடத்துவது, பேசாமல் கொள்ளாமல் மனதிற்குள்ளே மந்திரம் செபித்து கரங்களால் முத்திரை காட்டி பெருமாளை தெய்வங்களை ஆராதிப்பது. சபரிமலையில் பார்த்தோமேயானால் படிபூஜை செய்யும் பொழுதே அந்த தந்திரிகள் கைகளால் முத்திரைகள் காட்டி பூஜை செய்வார். அதுபோல அந்த தந்திரங்களை தெரிந்தவர்களை தந்திரிகள். தந்திரம் என்றால் ஏதோ நரித்தந்திரம் என்ற அர்த்தமல்ல. இந்த இடத்திலே அது ஒரு வழிபாட்டு முறை. எந்திரத்தை வைத்து வழிபாடு செய்வது ஒரு முறை, மந்திரத்தால் பூஜிப்பது மற்றும் ஒரு முறை. கையில் இருக்கக்கூடிய விரல்களை 2 கை விரல்களையும் காண்பித்து வழிபட்டு பூஜிப்பது ஒரு முறை. அந்த மந்திர முறைக்கு பெயர் தான் தாந்திரீகம் என்று பெயர். அந்த முறைப்படி இந்த கேரள திவதேச பெருமாள்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த வித்துவக்கோட்டு பெருமாள் 4 திருமேனியாகவும் காசி விஸ்வநாதர் இங்கு வந்து எழுந்தருளியதால் 5 தெய்வங்களாகவும் காட்சி தருகிறார்கள். பஞ்ச பாண்டவர்கள் அல்லவா, அவர்களுக்காக ஈசனும் இங்கு வந்துவிட்டார் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே திரு வித்துவக்கோட்டு தலத்திற்கு வந்தால் சகோதர ஒற்றுமை ஓங்கும். ஒரு
இல்லத்திலே நிறைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒற்றுமையாக பன்னெடுங்காலம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்றால் இந்த தலத்தில் வந்து பெருமாளை சேவித்தால் அவர்களுடைய ஒற்றுமை மேலோங்கும். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான குடும்பத்தை பெறுவதற்கு இந்த வித்துவக்கோட்டம்மான் அருள்பாலிக்கிறான் என்பதற்கு குலசேகர ஆழ்வாரின் பாடல்களே சாட்சியாக விளங்குகின்றன. எனவே குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும், சண்டை பிரச்சனைகள், சொத்து தகராறு, நிலத்தகராறு இதை வராமல் இருக்கவும் இந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும். இந்த எம்பெருமான் எங்கே சேவை சாதிக்கிறான்? கள்ளிக்கோட்டை என்ற பகுதி, காலிக்கட் என்று சொல்கிறோம். அந்த கள்ளிக்கோட்டை பகுதிக்கு வரும் பொழுது அதற்கு அருகாமையிலே இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எனவே வித்துவக்கோட்டை எம்பெருமானை தரிசித்து வாழ்வில் வெற்றியை பெறுவோமாக. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.